மாருதி ரெட்ஸ் டீசல் வண்டி. இதுல கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏசி ப்ளோயர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீடோ, செகண்ட் ஸ்பீடோ, தேர்ட் ஸ்பீடு எந்த ஸ்பீடுமே வந்து ஒர்க் ஆகல. ஃபோர்த் ஸ்பீடு கூட ஒர்க் ஆகல. எதுவுமே வரல. த்ரோன்றது எதுவுமே வரல. ஆன் பண்ணா வெறும் காத்து வரும்ல, அந்த மாதிரி கூட எதுவுமே வரல. ஃபேனே ஆன் ஆகணும். ஸோ டயக்னோஸ் பண்ணி பார்த்ததுல இது வந்து ப்ளோயர் மோட்டர் தான் வந்து மாத்தணும். இந்த ப்ளோயர் மோட்டரை எப்படி மாத்த போறோம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பிரேக் பெடல்ல கழட்டினாலே போதும். கிளச் பெடல் கழட்ட தேவையில்ல. இதுல பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கிளச் பெடல், பிரேக் பெடல், ஸ்டேரிங்க்கு அந்த யூனிவர்சல் ஜாயிண்ட் எல்லாத்தையும் கழட்டியிருக்கேன். இது ஏன் கழட்டியிருக்கேன்னா, இப்போ இது எடுக்கும் போது வந்து வீடியோ வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கிறதுக்காக இதை கழட்டி வச்சிருக்கேன். ரிப்பேரிங் மேனுவல் காட்டுறேன். இது வந்து மாருதியோட ரிப்பேரிங் மேனுவல். ரெட்ஸுக்கு ப்ளோயர் மோட்டர் கழட்டுற ப்ரொசீஜர் எப்படின்றது இருக்கு. ஸோ அந்த 3 ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிட்டு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல திருப்பினீங்கனாலே அந்த ப்ளோயர் மோட்டரை வெளியில எடுத்துடலாம். இதுதான் ப்ரொசீஜர். ஸோ ஆஸ் பர் த மாருதி நார்ம்ஸ் படி வந்து இந்த ப்ளோயர் மோட்டரை ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பி இந்த 3 ஸ்க்ரூவை கழட்டி எடுத்தாச்சு. ஸோ இது ப்ளோயர் வந்து சுத்தமா சுத்தல. டைரக்டா வந்து பேட்டரியில வச்சு கனெக்ட் பண்ணி பார்த்தாலும் வந்து ப்ளோயர் மோட்டர் வந்து ஒர்க் ஆகல. ஸோ ப்ளோயர் மோட்டர் வந்து ஃபுல்லா ஜாம் ஆயிடுச்சு. ஸோ ப்ளோயர் மோட்டர் மாத்தி தான். ஸோ இதை மாத்துறதுக்கு முன்னாடி வந்து புதுசு போடுறதுக்கு முன்னாடி வந்து இந்த இதோட பேக் ஹண்ட் காட்டுறேன் பாருங்க. இது ஒரு சைடு. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. லாஸ்ட்ல இருக்கு பாருங்க. அதுதான் வந்து ஏசி ஃபில்டர். ஏசி ஃபில்டர் தவிர மிச்சது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லா கிளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபுல்லா மண்ணு கிண்ணு எல்லாமே மாட்டிட்டு இருக்கும். ஸோ இது எல்லாமே கிளீன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா வந்து ப்ளோயர் மோட்டர் புதுசு மாட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். சவுண்ட் எதுவுமே வராது. புது ப்ளோயர் மோட்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். இந்த புது ப்ளோயர் மோட்டரோட பார்ட் நம்பர் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஏசி ப்ளோயர் மோட்டர். இதோட பார்ட் நம்பர் மேல மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ இந்த பார்ட் நம்பர் வச்சு நீங்க வாங்கிக்கலாம். ஜஸ்ட் அப்படியே போட்டுட்டு அந்த ஒரு பல்பு ஹோல்டரை திருப்புற மாதிரி தான். இது வச்சுட்டு லைட்டா திருப்ப பாருங்க. லாக் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ஜஸ்ட் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல அந்த க்ரூல வச்சு கரெக்டா திருப்பி மாட்டிட்டீங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ இந்த 3 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டு கப்ளர் மாட்டிட்டு செக் பண்ணி பார்த்துக்குங்க.